இந்த புது பியூட்டி பார்லரை எப்ப திறந்தாங்க? இது இன்னைக்கு தான் திறந்தாங்க. எவ்வளவு கூட்டம் இருக்கு பாத்தீங்களா? எல்லாரும் லைன்ல நிக்கிறாங்க பாருங்க. அங்க நாம எந்த ஸ்டைல்ல முடி வெட்ட சொல்றோமோ அப்படியே வெட்டுறாங்களாம். அதான் அவ்வளவு கூட்டம். பிரமாதமா இருக்கு. என்னடா இது? ஆஹா, வெரி கேட்கத்தக்கதா முடி வெட்டுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வாங்க வாங்க, அவங்க அப்படி என்னதான் முடிய வெட்டுறாங்கன்னு பாப்போமே. நானும் அப்படியே முடிய வெட்டிக்கிறேன்னா சொல்றீங்க? சரி வாங்க வாங்க போலாம். ஓபன் தி டோர். என்னோட பேரு ஜூலி. சரி, வச்சுக்கங்க. வெல்கம் டு சிசர்ஸ் பியூட்டி பார்லர். உங்கள யாருக்கு ஹேர் கட் பண்ணனும்? உங்களுக்கு எந்த மாதிரி ஹேர் கட் பண்ணனும்னு சொல்றீங்களோ நாங்க அந்த மாதிரி ஹேர் கட் பண்ணுவோம். ஹலோ, முதல்ல எனக்கு ஹேர் கட் பண்ணுங்க. அடடடா. உங்களுக்கு என்ன மாதிரி ஹேர் கட் வேணும் சார்? உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வெட்டுங்க. ஆனா சார், உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் இருக்கும்ல? சும்மா ரித்திக் ரோஷன் மாதிரி இவருக்கு ஹேர் கட் பண்ணி விடுங்க மேடம். சும்மா கும்முன்னு இருக்கணும். இல்ல ராஜா மகாராஜா அந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது ட்ரை பண்ணுங்க. ராஜா மகாராஜா மாதிரி உள்ள ஸ்டைல் எல்லாம் பழைய ஃபேஷன் ஆயிடுச்சுப்பா. ஏதாவது லேட்டஸ்ட் ஸ்டைல் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பதான் என் நண்பன் கஜகஜா பார்க்க ஹீரோ மாதிரி இருப்பான். என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, நானும் அதே தானடா சொன்னேன். இவன் பார்க்கிறதுக்கு சினிமா ஹீரோ மாதிரியே இருக்கணும். ப்ளீஸ் நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. இந்த சிசர் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. என்னது சிஸ்டர் கன்ஃபியூஷன் ஆகுதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கன்ஃபியூஸ் ஆகுறேன்ல. சின்ன வயசுல உங்க அண்ணா காணாம போயிட்டாருன்னு சொன்னீங்க. இவரா பாரு அவரு. கஜகஜா, என்னம்மா மொட்டை அடிச்சுட்ட? சாரி நீங்க பணமே கொடுக்க வேண்டாம். ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதனால என்னோட கத்திரிக்கோல் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஐ மீன் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க? அது சரி, இந்த சிசர்ஸ் எப்படி தானா வேலை செய்யுது? இதுக்கதான் மந்திரம் போட்டீங்களா? அத பத்தி நான் சொல்றேன். என்னால எல்லாரோட மைண்டையும் ரீட் பண்ண முடியும். உனக்கு சமோசானா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால உனக்கு சமோசா ஹேர் கட். ஆஹா, என்ன காப்பாத்துங்க. எனக்கு ஹேர் கட்டே வேண்டாம். சிசர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. இல்ல வேண்டாம். வேண்டாம், என்ன விட்டுரு. Actually, madam, என்ன நடக்குது? இது என்னோட தாத்தாவோட மந்திர சக்தி இருக்க கத்திரிக்கோல். சரி. இது தானாவே முடி வெட்டும். ஆனா இது எப்பவுமே ஒரு பிரச்சனை பண்ணும். அதனால நான் அந்த ஊரை விட்டு போயிடுவேன். ஆனா என்னால இதை விட்டுட்டும் போக முடியல. நான் எங்க போனாலும் அது என் பின்னாடியே வந்துரும். ஆஹா, சிசர் வேண்டாம், என்ன துரத்தாதே. நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம். வெட்டாதே வெட்டாதே, எனக்கு ஹேர் கட்டே வேண்டாம். சொன்னா கேளு. வேண்டாம். செஞ்சு முடிச்சிட்டேன். வேற யாராவது வரீங்களா? பாரு. அழகாக இருந்த என் மண்டையை இவ்வளவு அசிங்கமா ஆக்கிடுச்சு அந்த சிசரு. ஆமா, என்ன இது ஆட்டோமேட்டிக்கா ஹேர் கட் பண்ற கத்திரிக்கோலா? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு சூப்பரா இருக்கு. இதுல விழுந்த சிரிக்க என்ன இருக்கு? உனக்கும் ஒரு ஹேர் கட் செய்ய வேண்டிய அவசியம் இருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர் சார், தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க. இங்க இருந்து ஓடி போயிருங்க. இது ஏதோ மந்திர சக்தி கத்திரிக்கோலாம். உங்க பின்னாடி வந்து மொட்டையா வெட்டிரும். அப்புறம் என்ன மாதிரி ஆயிர போறீங்க. ஏய், இது என் பக்கத்துல வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதை உடைச்சு தூக்கி போட்டுருவேன். தைரியத்தை வர சொல்லு. வேணாம். ஐயோ, காப்பாத்துக்க. அந்த கண்ணாடி என்கிட்ட குடுறா. அம்மா, வணக்கங்க. உங்களுக்கு ஏதாவது ஹேர் கட் பண்ணணுமா? சொல்லுங்க. என்ன ஹேர் கட் வேணுமா? இருங்க, நானே உங்களுக்கு ஹேர் கட் பண்றேன். அத பாவி, நீ என்ன பண்ணி வச்சிருக்க?
அங்க பாருங்க அந்த கத்திரிக்கோல் அவரை பிக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அந்த Dress கையில ஒரு மேக்னெட்டை பொருத்தி இருக்கேன். அந்த கத்திரி ஒருத்தரோட முடிய வெட்டிக்கிட்டு இருக்கும்போது நீ பின்னாடி போய் டக்குன்னு அதை பிடிச்சிரு, அவ்வளவுதான். அதால இந்த மேக்னெட் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன புரிஞ்சுதா? போ, ஆல் தி பெஸ்ட். கடவுளே என்ன காப்பாத்து, நீதான் எனக்கு பின்னாடி இருக்கணும். வரண்டி வர. ஏய், மரியாதையா இங்க வா. இங்க பாரு, உன்னால என் முடிய வெட்டவே முடியாது. ஏன்பா நீ அந்த சமோசாக்காரன் தானே? அவ்வளோ சீக்கிரம் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியும் நீ நினைக்கிறியா? ஏய், இந்த சீனெல்லாம் நீ வேற யாருக்கிட்ட போடு, என்கிட்ட காட்டாத. எதுக்காக பயந்து ஓடிக்கிட்டு இருக்க? எங்க அது? ஏய், வேண்டாம், சொன்னா கேளு. அவன வைக்கிறேன் உனக்கு ஆப்பு. என்னையே ஏமாத்த பாக்குறீங்களா? உன்னை நான் விடவே மாட்டேன். இனிமே நீ என் கூட தான் டிராவல் பண்ணி ஆகணும். வேண்டாம், சொன்னா கேளு. என்ன தூக்கிட்டு எங்கேயும் போயிடாத. யாராவது வந்து காப்பாத்துக்கலடா. என்ன பிடிச்சிட்டேன்னா அதுக்கு தான் உனக்கு இந்த தண்டனை. இப்போ என் கூட சேர்ந்து நல்லா சுத்து. மொபைல் கட்டிங்க இது. போற வழியிலே போற போறது. மன்னிச்சிருக்க. நீங்க இந்த மொட்டை அடிச்சதுக்கு பணம் எல்லாம் கொடுக்க வேண்டாம். எனக்கு வெட்டாதா? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த ஜடாமுடி ஐடியா ஏதாவது வேலை செய்யுமா? நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம்ப்பா. இந்த ஜட ஸ்டீலால செய்யப்பட்டது. அந்த கத்திரிக்கோல் இதை வெட்ட முயற்சி பண்ணா அதோட பல்லு உடைஞ்சு போயிடும். ஆமா. ஓகே பத்துலு, ஆல் தி பெஸ்ட். சாரி, என்னோட கத்திரிக்கோல்னால தானே உங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு. யாராவது வாங்க, வந்து என்ன இந்த கத்திரிக்கோல்காரங்கிட்ட இருந்து காப்பாத்துங்க. ஏற்கனவே என் தலையில கொஞ்சம் தான் முடி இருக்கு. இருந்த முடியையும் வெட்டிடுச்சுப்பா. யாராவது வந்து என்ன காப்பாத்துங்களே. ஏய் கத்திரிக்கோலே, உன்னால முடிஞ்சா வந்து ஏன் முடிய வெட்டி பார்க்கலாம். அவ்வளோ பெரிய ஜடையா? வாவ். வா போட்டு விளையாடு. ஏமாத்துறீங்களா? நீங்க எல்லாம் என்ன ஏமாத்துறீங்களா? இது முடி கிடையாது, இது ஸ்டீல். ஈ, இப்ப நான் உன்னை என்ன செய்றேன் பாரு. பழி வாங்கும் கத்திரிக்கோலா இருக்கும் போல இருக்கு. ஓடாத சொல்றேன்ல. நோ 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 நோ. ஓடாத ஓடாத. என்ன விட்டு? நான் ரொம்ப அப்பாவி. அம்மா ஆரம்பிச்சமையா என்ன மாட்டி அடே மோட்டோ, இப்ப நீ தாண்டா ஏதாவது செஞ்சாகணும். வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதடா. நீ ஏதாவது சொல்லுடா. ஐடியா, சமோசா சாப்பிடு மோட்டோ, அப்புறம் உனக்கே ஒரு நல்ல ஐடியா வரும். ஓகே. மோட்டு, நீ எதுக்குமே பயப்படாத. Why fear when சிங்கம் is here? நான் உனக்கு எப்போ துணையா இருப்பேன். இந்த மூளைக்கட்ட முண்டத்துக்கு வேற வேலையே இல்ல. கஜ கஜா, மோட்டுக்கு ஹெல்ப் பண்ண வந்தாரா இல்ல மண்டையில எல்லைய போட வந்தாராப்பா? சமோசாவை சாப்பிட்டா உனக்கு எப்படிப்பட்ட ஐடியா எல்லாம் வருது பாத்தியா? மறுபடியும் வரியா? பார்க்கலாம் ஒரு கை. ஐயா, ஒரு கை பார்க்கலாம்னு சொன்ன காலையே மிதிச்சேன். ஆமா.
ஆஹா வீங்கிருச்சு. ஏய்